அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் படிக்க நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்க நினைக்கிறாங்க. அதர் ஸ்டேட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர், ஸோ இந்த மாதிரி கல்லூரிகளில் அதர் ஸ்டேட்டில் படிக்கலாம். அதர் ஸ்டேட்டில் டாப் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்க நினைக்கிறாங்க. அமிர்தா, ஜேஎஸ்எஸ், மணிப்பால், இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்க நினைக்கிறாங்க. பக்கத்து மாநிலம், அது பாண்டிச்சேரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்க நினைக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் படிக்கும்போது மாணவர்களுக்கும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை நிறைய பேரண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் போய் சேரணும். மறக்காமல் அன்பான வேண்டுகோள், லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு, எம்டி, எம்எஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிளா இல்லையா? வேறு மாநிலத்தில் போய் படிக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டில் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் பண்ண முடியுமா? நமக்கு ரிசர்வேஷன் கிடைக்குமா? வெளிநாட்டில் போய் படிக்கிறோம், பிலிப்பைன்ஸில் படிக்கிறோம், ஜார்ஜியாவில் படிக்கிறாங்க, ரஷ்யாவில் படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டில் படித்தா தமிழ்நாட்டில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ண முடியுமா? அதுக்கு ரிசர்வேஷன் இருக்கா? அப்படிங்கிற சந்தேகம் தான் இந்த வீடியோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து நம்ம அதர் ஸ்டேட்லேயும் படிக்கிறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒருவேளை இந்தியாவில் கிடைக்கல, ஃபாரினில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. ஸோ இப்படி படித்து வர மாணவர்கள் எல்லாமே, புரியுதுங்களா, போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் இன் தமிழ்நாடுக்கு எலிஜிபிள் இல்லையா? இந்த மாதிரி நிறைய இந்த சந்தேகத்தினால ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சீட் எடுத்து படிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆல் இண்டியா கோட்டாலேயே தமிழ்நாட்டில் எடுத்து படித்தா நமக்கு போஸ்ட் கிராஜுவேட் கிடைக்காதா சார் அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இருக்குதுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளி மாநிலத்தில் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும், ஆல் இண்டியா கோட்டாவில் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும், வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும், அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாமே எலிஜிபிள் தாங்க. அது நமக்கு நேட்டிவிட்டி, தமிழ்நாடு நேட்டிவிட்டி அப்படிங்கிற ப்ரூஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு தாராளமாக எலிஜிபிள் தான். இதில் சந்தேகமே வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் வெளி மாநிலத்தில் படிச்சிருக்கலாம், ஆல் இண்டியா கோட்டாவில், டீம்டில், வெளிநாட்டில் படிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டில் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு as per the ரிசர்வேஷன் பாலிசி படி உங்களுக்கு எலிஜிபிள். நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்சி ரிசர்வேஷன் எலிஜிபிள், பிசியாக இருந்தீங்கன்னா பிசி ரிசர்வேஷன் படி எலிஜிபிள். பட் நேட்டிவிட்டியாக தமிழ்நாடாக இருக்கணும். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. தட் மீன்ஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் போஸ்ட் கிராஜுவேட் தமிழ்நாடு ரிசர்வேஷன் படி நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்தது இன்னொரு டவுட் வருங்க. அது வெளி மாநிலத்து மாணவர்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எலிஜிபிளானா? அவங்களுக்கும் எலிஜிபிள். ஒருவேளை கேரளா ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜஸில் ஆல் இண்டியா கோட்டாவில் படிக்கலாம். இப்படி படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்வேஷன் காம்படிஷனுக்கு வருவாங்களா அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் தான். பட் ஜென்ரல் கேட்டகரியில் தான் போய்க்க முடியுங்க, ரிசர்வேஷன் கிடையாது. அப்போது வெளி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பண்ணிஞ்சிருந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சிருந்தாலும் அவங்க போஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிள். பட் ஜென்ரல் கேட்டகரி தான் போக முடியும். ரிசர்வேஷன், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் நாட் எலிஜிபிள். அப்போது இதிலிருந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, வெளி மாநிலத்தில் படிச்சிருந்தாலும் வெளிநாட்டில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்க்கு எலிஜிபிள் இருக்குது. அதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 9363443685 இரவு 9 முதல் 10 வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரூஃப் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 7/7/23 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. கிளாரிஃபிகேஷன் நோட் ஆன் எலிஜிபிலிட்டி ரெக்கார்டிங் பிளேஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் எம்பிபிஎஸ் கோர்ஸ். இதில் சந்தேகங்கள் இருந்தனால தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. Candidate who are claiming to be native of Tamil Nadu and undergone BDS MBBS course in internship period either in the state of Tamil Nadu or in the outside state are eligible to apply for government quota PG seats along with a nativity certificate in government and self-financing colleges. அப்போ நீங்கள் வெளி மாநிலத்தில் படிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிள். The candidate who are native of other states and undergone MBBS BDS course including internship period in the state of Tamil Nadu are eligible only for open category of government quota PG seats in government and self-financing colleges. அப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வெளி மாநிலத்தில் சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை போய்க்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வெளியே எங்கு படிச்சிருந்தாலும்
ரிசர்வேஷன் படி உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் இருந்துன்னா எலிஜிபிள். இதில் ஒரு சந்தேகம் வேண்டாம். அப்போது இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நாம் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.